தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த வெங்கடாஜலபதி என்பவர் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி S.A. தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தேர்தல் வழக்கை தாக்கல் செய்த வேட்பாளரை வெற்றி பெற்றவராக நீதிமன்றம் அறிவித்துவிட்டால் ஒரு தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதி என்ற நிலை ஏற்படும் என்பதால் தேர்தல் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை சம்பந்தப்பட்ட தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்க கூடாது என வாதிட்டார். பின்னர் தேர்தல் ஆணையம் தரப்பில் தேர்தல் வழக்குகள் குறித்த ஆவணங்கள் இன்னும் தேர்தல் ஆணையத்துக்கு வரப்பெறவில்லை என தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு மற்றும் முதலமைச்சர் விஜய் உள்ளிட்ட அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தேர்தல் வழக்கு முடிவுக்கு வரும் முன்பு அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடத்துவது அரசு பணம் செலவிடப்படுவதுடன் ஒரே தொகுதிக்கு 2 மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படும் அரசியல் சாசன பிரச்சனை எழும் என தெரிவித்தனர். மேலும் வழக்கு தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம், ஒன்றிய அரசு, சட்டப்பேரவை செயலாளர், முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் 3 வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை 31ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். அதுவரை இந்த 5 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் அறிவிக்க தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதித்தும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புகள் இருக்கு, 1967 இருந்து இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, அப்படி எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருக்கும் பொழுது பை எலெக்ஷன் நடத்திட்டா பை எலெக்ஷன்ல இருந்து ஒருத்தர் ஜெயிச்சு வந்துடுவார். ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிச்சிருப்பார். இந்த எலெக்ஷன் பெட்டிஷனில் ஜெயிச்சிட்டாருன்னா அவர் ஒரு தடவை ஜெயிக்கிறாரு. அப்போ ஒரே தொகுதியில் 2 பேர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதனால எலெக்ஷன் பெட்டிஷன் பெண்டிங் இருந்தால் அது முடிகிற வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் வெயிட் பண்ணுறது தான் உசிதம் அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நம்ம இன்றைக்கி நம்ம உயர்நீதிமன்றத்தில் சொல்லி வாதாடினோம். அதை உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அது வரை இப்போ வர 31ஆம் தேதி வரைக்கும் பை எலெக்ஷன் நடத்துகிறத நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. தாவேகாவிற்கு பெரும்பான்மை பலத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுக எம்எல்ஏக்களை விஜய் குதிரை பேரம் நடத்தி ராஜினாமா செய்ய வலியுறுத்தியதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. தாவேகாவில் இணைந்த 4 எம்எல்ஏக்களின் ராஜினாமாவை சபாநாயகர் ஏற்றது உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் இடைத்தேர்தல் நடத்த 5 தொகுதிகளுக்கு விதிக்கப்பட்ட தடை விஜய்க்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.